ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ லெமன் இஞ்சி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 2 தக்காளி, 1 எலுமிச்சம்பழம், கொஞ்சம் இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நமக்கு 1 கப்பு துவரம்பருப்பு, வேக வச்ச துவரம்பருப்பு ஜாலம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 தக்காளியை நான் எடுத்துட்டு இஞ்சி ஜீரகத்தோடு சேர்த்து அரைச்சுட்டுருக்கேன். அது கூட 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டுருக்கேன். இன்னொரு தக்காளியை கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இதுக்கு பேஸ் ஒன்லி தக்காளி இஞ்சி தான். சாம்பார் பொடியோ மிளகு பொடியோ எதுவுமே தேவையில்லை. இது இப்படி பண்ணும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த அரைச்சதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு இந்த தக்காளியும் அதில் சேர்த்துட்டு மஞ்சப்பொடி உப்பும் சேர்க்கணும். ஏன்னா இதுக்கு காரம் இஞ்சி நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். இது நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு 7 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். இப்போ அந்த வேக வச்ச பருப்பு ஜலத்தை சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். கொத்தமல்லி தழையை தூவணும். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் கழித்து அணைச்சிடலாம். அணைச்சிட்டு நல்லா ஆறின உடனே லெமனை இதில் விடணும். இப்போ கடுகு தாளிச்சிக்கணும். நெய்யில் தாளிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரசம் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி மழை காலத்துக்கு ரொம்ப ஏற்றது. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.